நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெறலாம் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுக்களானது பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். அவரிடம் பேசலாம். வணக்கம் முனாஃப், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்கள் விருப்ப மனுவானது பிப்ரவரி 21ஆம் தேதி விநியோகிக்கப்படுவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பவருக்கான விருப்ப மனு பிப்ரவரி 21ஆம் தேதி விநியோகிக்கப்படுகிறது. அதே போல மார்ச் 1ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அந்த விருப்ப மனுக்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு அதிமுக தலைமை கழகத்தில் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் வெளியாக உள்ள நிலையில அதற்கான முன்னெடுப்பு பணிகள் கட்சியின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் நடைபெற உள்ளதை ஒட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் போட்டியவர்கள் 21ஆம் தேதி புதன்கிழமை முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உரிய கட்டண தொகையை செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் தெளிவாக பூர்த்தி செய்து மீண்டும் தலைமை கழகத்தில் வழங்கலாம் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.